அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியனின் வேதாரண்யம் தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதி நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், வெள்ளப்பள்ளம், தலைஞாயிறு, புஷ்பவனம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில், சோழர் கால துறைமுகமான கோடியக்கரை, பறவைகள் வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கிற தொகுதி. தொகுதியில கடற்கரை பகுதியில மீன் பிடிக்கிறதும் உப்பு உற்பத்தி செய்யறது தான் பிரதான தொழிலா இருக்கு. விவசாயமும் மக்களுடைய வாழ்வாதாரமாவே இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி பார்த்தா 89,506 ஆண் வாக்காளர்களும் 91,309 பெண் வாக்காளர்கள்னு மொத்தமா 1,80,815 வாக்காளர்கள் இருக்காங்க. 1962 இருந்து தேர்தலில் சந்திச்சுட்டு வர வேதாரண்யம் தொகுதியில அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸும் அதிமுகவும் தலா 4 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. 2011 தொகுதியை திமுக கிட்ட இருந்து பறிச்ச அதிமுக தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வருது. 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்ச OS மணியன் கைத்தறித்துறை அமைச்சரானார். 2021 தேர்தலையும் அங்கேயே போட்டியிட்டும் ஜெயிச்சார். 2021 தேர்தலில் அதிமுக அமைச்சராக இருந்த OS மணியன் 78,719 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாங்க. அவருக்கு எதிராக களமிறங்கின திமுக வேட்பாளர் SK வேதரத்தினம் 66,390 வாக்குகளை வாங்கினாங்க. 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் OS மணியன் வெற்றி பெற்று சிட்டிங் MLA-வா இருக்காரு. டெல்டாவில் திமுக ஆதிக்கம் செலுத்தின தொகுதியில் 2011 தேர்தலில் இருந்து அதிமுக தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வருது. இப்ப தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து வசமாக்க திமுகவும் தீவிரம் காட்ட வேதாரண்யத்துல போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு வருது. எங்களுக்கு ஒரு சோடா தொழிற்சாலை வந்தாக்கா உப்பு உற்பத்தி, எங்களோட உப்பு நிறையா விநியோகம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதனால் உப்புக்கும் விலையில்ல, உப்பும் அதிகமாக சேல்ஸ் ஆகலை. இந்த வருஷம் உப்பு ரொம்ப குறைவான சேல்ஸ் தான், உற்பத்தி ரொம்ப குறைவு தான். இந்த சோடா தொழிற்சாலை இன்னொன்று வந்தாக்க எல்லாமே நல்லா இருக்கும். வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மீனவர்கள் கோடியக்கரையில் வந்து தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த மீனவர்கள் நலனுக்காகவும் உள்ளூர் மீனவர்களுடைய வசதிக்காகவும் 1982 ஆண்டு ஹார்பர் கட்டித்தரப்பட்டது. அந்த ஹார்பர் இப்பொழுது மக்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது. எனவே கோடியக்கரை கிராமத்தில் பாய்கின்ற ஆறு புதாறு என்ற ஒரு ஆற்றை ஆழப்படுத்தி அதில் தூண்டில் முள் வலையுடன் கூடிய ஒரு ஹார்பர் அமைத்து தந்தால் அனைத்து மீனவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாத நிலையில் வருகின்ற அவசர கேஸ்களெல்லாம் வெளியூருக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது தற்போது திறந்துள்ள மருத்துவமனையில் ஓரிரு டாக்டர்கள் மட்டுமே உள்ளார்கள். இது போதுமானதாக இல்லை. வேதாரண்ய பகுதியில் உணவு பூங்கா மற்றும் ஜவுளி பூங்கா ஆரம்பிப்பதாக ஆரம்பத்திலிருந்து தேர்தல் வாக்குறுதி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் பூர்வாங்க வேலை எல்லாம் நடந்து முடிஞ்சும் இன்னும் அது சேங்ஷன் ஆகாமல் இல்லாமல் இருக்குது. அதனால் இங்கே உள்ள மக்கள் கேரளாவுக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கம் தான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்க ஜனத்தொகையும் இதனாலே குறையுது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.